மரகதவனம் என்ற காட்டிற்கு அருகே வசித்து வந்தான் கதிர். அவனுக்கு சூரியன் மறைந்தாலே காட்டின் நிழலைக் கண்டு லேசாக பயம் வந்துவிடும். ஒரு நாள் மங்களம் பாட்டி அவனிடம் ஒரு கதையைச் சொன்னாள். கதிரா, அந்த காட்டின் மையத்தில் ஒரு ரகசியமான ஒளிரும் கிணறு இருக்கிறது. அதில்தான் மினுக்கி என்ற அதிசய பூ மலரும். அந்த பூவின் ஒளியை பார்ப்பவர்கள் மனதில் உள்ள எல்லா பயமும் நீங்கி பெரும் துணிச்சலை பெறுவார்கள். கதிர் ஆச்சரியத்துடன் கேட்டான், அது எங்கே பாட்டி இருக்கிறது? அதை எப்படி நான் பார்ப்பது? அது ஒரு சோதனை. நீ உனக்கு பயம் வந்தாலும் துணிச்சலுடன் தும்பிக்கை என்ற குட்டி யானையின் உதவியுடன் கிணற்றை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் பாட்டி. சவாலை ஏற்றுக்கொண்டான். அன்று இரவே நிலவொளியில் தனது பயத்தை போக்க காட்டுக்குள் நுழைந்தான். இருடல் மரங்கள் அவனை மிரட்டுவது போல தோன்றியது. அப்போது அங்கே வந்த தும்பிக்கை. அவன் பயப்படுவதைக் கண்டு தன் துதிக்கையால் அவனை மெல்லத் தொட்டு தைரியம் கொடுத்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து நடந்தனர். வழியில் ஒரு ஆழமான பள்ளத்தை கண்ட கதிர் பயத்தில் தயங்கினான். தும்பிக்கை தன் பலத்தாலும் ஒரு பெரிய மரக்கிளையை தூக்கி பாலமாக போட்டு கதிரை பத்திரமாக அக்கறைக்கு அழைத்துச் சென்றது. தும்பிக்கை சத்தம் போடாமல் கதிரின் கையை பிடித்து கிணற்றின் உள்ளே பாரு என்று தலையை ஆட்டியது. கதிர் மெல்ல குனிந்து கிணற்றுக்குள் பார்த்தான். அங்கே அந்த நீர் நிறைந்த கிணற்றின் அடியில் நீலமும் ஊதாவும் கலந்த நிறத்தில் பூ ஒன்று மின்னும் ஒளியுடன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அந்த ஒளியை பார்த்த அந்த கணமே கதிரின் மனதில் இருந்த பயம் முழுவதும் நீங்கியது. அவனது இதயம் துணிச்சலாலும் நம்பிக்கையாலும் நிரம்பி வழிந்தது. தும்பிக்கையை பார்த்து கத்தினான், தும்பிக்கை, என் பயம் முழுவதும் நீங்கியது. அவனது இதயம் துணிச்சலாலும் நம்பிக்கையாலும் நிரம்பி வழிந்தது. தான், என் பயம் போயிடுச்சு, நாம் இதை சாதித்து விட்டோம். மகிழ்ச்சியுடன் அவர்கள் வீட்டிற்கு திரும்பினர். மறுநாள் காலையில் கதிர் எந்த ஒரு சிறு இருட்டுக்கும் பயப்படாமல் துணிச்சலான சிறுவனாக மாறியிருந்தான். கதை தரும் நீதி, பயத்தின் இருளை போக்க நமக்கு தேவை வெளிச்சமல்ல, மனதில் உள்ள துணிச்சல் என்ற ஒளிதான்.